ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே சிம்பிளாக தாங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பாப்குட்டிக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் 1 வீக் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. கிருஷ்ண வேஷம் போடுறதுக்கு எப்படிலாம் அடம் பிடிச்சாங்க நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாப்குட்டிக்கு நம்ம கிருஷ்ண வேஷம் போட போகிறோம். நாங்கள் ஒன்று பிளான் பண்ணோம், அது ஒன்று நடந்துச்சு. பாப்குட்டி என்ன பண்ணாங்கன்னா, எப்பயுமே காலையில் 7 மணிக்குன்னா பாப்பா எந்திரிச்சிருவா. ஆனால் அன்றைக்கும் பார்த்து 8 மணிக்கு தான் எந்திரிச்சா. சரி ஓகே, லேட் பண்ணிடக்கூடாதுன்னு சீக்கிரமாகவே குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரே அழுகாங்க, தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு. சரி ஓகேன்னு தூங்க வச்சுட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூனும் பண்ண முடியல. அப்படி ஈவினிங் 6:30 அப்போ தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டோம். அந்த தலை கட்டுறது வந்து நிற்கவே இல்லை. நான் ஒரு பக்கம் இழுக்க, அம்மா ஒரு பக்கம் இழுக்க, எப்படியும் கட்டி விட்டோம். ஆனால் பாப்பா என்ன பண்ணா, ஒரே ஒரு இழுத்து பிச்சு விட்டாங்க. கிருஷ்ண வேஷம் போகலான்னு சொன்னாதான் பேர். காலையிலேருந்தே பாப்பா ரொம்பவே சுட்டித்தனமாக விளாண்டுட்டு இருந்தா. எனக்கு வந்து சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருந்தா பாப்பா. நீங்களே பாருங்கள், அந்த செயின் போடுறதுக்குள்ளே நான் அவ்வளோ பாடுபட்டேன். இன்னொரு பக்கம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பாப்பாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து உட்கார தெரியாது, நிற்க தெரியாது. ஏன்னா அவங்க 5 months தான் ஆச்சு. ஸோ அம்மா பிடிச்சிக்கிட்டா நான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் பண்ணோம். கடைசியாக 1 மணி நேரம் போராடி எப்படியோ போட்டு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கெலாம் இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் இதெல்லாம் போட்டதே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாப்புக்குட்டிக்கு வந்து நடக்க தெரியாது இல்லையா? ஸோ அம்மா வந்து கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து பச்சரிசி கையில் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சமாக வெண்ணெய் வாயில் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு அம்மா வச்சு விட்டாங்க. இது வந்து வீட்டில் செஞ்ச வெண்ணெய் தான். ஸோ ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவை நான் வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பண்ணவே இல்லை. சில டைம் குழந்தைங்க என்னென்னா, நம்ம இதை பண்ணு அப்படிங்கிற போது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கா எப்போ தோணுதோ அதை பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்க. பாப்பாவும் அதே தான் பண்ணுவாள். சில டைம் சாமி ரூம் கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் பகல் நேரத்தில். அந்த டைம் என்ன பண்ணுவான்னா, சாமி ரூம் கதவை பார்த்து சிரிச்சுட்டு விளாண்டுட்டு இருப்பா. கிண்ணத்தில் வச்சுருந்த வெண்ணெய் நெய்யெல்லாம் பார்த்துட்டு தாவனா, அவளே எடுத்தால் எல்லாமே சிந்திரும் அப்படின்ட்டு நானே கையை பிடிச்சி வெண்ணெய் கிண்ணத்தில் வச்சேன். அப்புறம் வாயில் வச்சு விட்டேன். பாருங்கள், நல்லாவே சாப்பிட்றா. அவளுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு போல். இன்னுமே வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.